4 அவுட் சோர்ஸ் பயமா இருக்கு அப்படின்றாங்க. நிச்சயமா குரூப் 4 தேர்வுக்கு நீங்க இன்சோர்ஸ்ல என்ன இருக்கோ அதை ப்ரிப்பேர் பண்ணுங்க, தாராளமா போதும். 6ஆம் வகுப்புல இருந்து அதிகமா கேள்விகள் கேட்டாலே நம்மளால ஆன்சர் பண்ண முடியாத நிலைமையில தான் நம்முடைய கவனச்சிதறல் அதிகமா இருக்கு. அதனால பள்ளி புத்தகத்துல இருக்கிறதே நிறைய தரமான கேள்விகள் கேட்க முடியும். ஸோ ஏற்கனவே குரூப் 4 குரூப் 2ல அவுட் சோர்ஸ் சம்பந்தமா நிறைய பிரச்சனை வந்ததால இப்போ அரசாங்கத்திட்டையும் நிறைய கோரிக்கைகள் நிறைய பேர் வச்சிருக்கிறதால வரக்கூடிய குரூப் 4 தேர்வுக்கு நீங்க அவுட் சோர்ஸ் பத்தி கவலைப்பட வேண்டாம். இன்சோர்ஸ்ல இருந்தே படிங்க. பள்ளி புத்தகத்துல இருந்து எத்தனை கேள்வி கேட்கறாங்களோ அதை நீங்க தவறாக இல்லாம சரியான விடை அளித்தாலே போதும், வெற்றி உங்க பக்கம் தான் இருக்கும். சரி, எல்லாரும் அவுட் சோர்ஸ் ஒன்றும் ஆழமெல்லாம் படிக்கல, மேலோட்டமா தான் படிக்கிறாங்க. அதுவும் ஆழமாக அவுட் சோர்ஸை தேடும்போது இன்சோர்ஸ்ல நிறைய மிஸ்டேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால யார் ஸ்கூல் புக்ல இருந்து தரவா இருக்கிறாங்களோ அதுல ஒரு கொஸ்டின் கூட மிஸ்டேக் பண்ணாம இருக்காங்களோ அவங்க நிச்சயமா சக்சஸ் பண்ணிடுவாங்க. அதனால ரொம்ப பெருசா எப்படியோ இல்லாம இருக்க போகுதுன்னு கற்பனை பண்ணிட்டு கடைசி கேட்ட ஒரு எளிமையான கொஸ்டினை தவற விட்டுடாதீங்க. பள்ளி புத்தகத்துல எப்போதுமே நம்பிக்கை வைங்க, அது என்னைக்கு உங்களை காப்பாற்றும். இன்னையில இருந்து படிக்க தொடங்கினா குரூப் 4 எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்கறாங்க. ஸோ இன்னையில இருந்து படிக்க தொடங்கினா நிச்சயமா குரூப் 4 எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். நமக்கு 5 மாசத்துக்கு மேல இருக்கு. இது கிட்டத்தட்ட 150 டேஸ் இருக்கு. பர் டே வந்து 10 ஹவர்ஸ் படிச்சாலும் 1500 ஹவர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். உண்மைக்கு சொல்ல போனா குரூப் 4 சிலபஸை கவர் பண்ண ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு 1000 மணி நேரமும், ஒரு ஆவரேஜா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு 1200 மணி நேரமும், சுமாரா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு 1400 மணி நேரமும் வேணும். 150 நாள் இருக்கு. 150 நாள் பர் டே 10 ஹவர்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா, அதாவது எப்படி படிக்கணும்னு வழிமுறை தெரிஞ்சு ஸ்ட்ராட்டஜியை கரெக்டா ஃபாலோ பண்ணி கன்சிஸ்டன்சியா ப்ரிப்பேர் பண்ணி ரிவிஷனையும் டெஸ்ட்டையும் பேரலா நீங்க எடுத்துட்டு போய் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிடுவாங்க, ரிவிஷன் பண்ண மாட்டாங்க, டெஸ்ட் எழுத மாட்டாங்க. இது ரெண்டையும் நீங்க ரீட் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், திங்க் பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும், டெஸ்ட் எழுதணும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ற மாதிரி ஃபுல் டெஸ்ட்டும் கடைசி எக்ஸாம் முன்னாடி எழுதி பார்த்துட்டு போகணும். ஸோ இது நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா தாராளமா குரூப் 4க்கு கவர் பண்ணிடலாம். ஆனா ஹவர்ஸ் கம்மியானா நிச்சயமா கொஞ்சம் டேஞ்சர் தான். நான் சொல்றது 0ல இருந்து படிக்க ஆரம்பிச்சவங்களுக்கு. நீங்க ஆல்ரெடி நிறைய எஃபோர்ட் போட்டிருந்தீங்கன்னா இதோட கம்மியான நேரம் கன்சிஸ்டன்சியா படிச்சா கூட போதும். ஸோ சிலபஸ் எப்படி சீக்கிரம் மனநிறைவோட முடிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று படிக்கிற நேரத்தை நீங்க அதிகப்படுத்துங்க. ஒன்று. ரெண்டாவது படிக்கிற மெத்தட் எந்த மெத்தட்ல இருக்குன்னு பாருங்க. அது சக்ஸஸை தருதா, அதுல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு பாருங்க. இல்லைன்னா மாத்தி யோசிங்க. அந்த மெத்தடை ஒரே மெத்தடை ஃபாலோ பண்ணாம டிஃப்ரெண்ட் மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு ரெடியா இருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் படிக்கிற நேரத்தை அதிகப்படுத்துறோம். அதுக்கடுத்து படிக்கிற மெத்தட்ல ரிசல்ட் இருக்கான்னு பார்த்தா அந்த மெத்தடை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறோம். சரியானவங்ககிட்ட கைடன்ஸ் எடுத்துக்கிறோம். சரியா, எக்ஸ்பர்ட்ஸ் கிளியர் பண்ணுவாங்க, அவங்ககிட்டலாம் கைடன்ஸ் எடுத்துக்கிறோம். அடிக்கடி ரிவிஷனும் டெஸ்ட்டும் அதிகமாக பண்ணோம்னா, ஸோ ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறதே நமக்கு மனநிறைவோட ஒரு மனநிறைவை தந்துடும். அதாவது ரிகர்சல் பெஸ்ட்டாக இருந்ததுன்னா நிச்சயமா நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய கான்சன்ட்ரேஷன்ல ரிகர்சல் இருக்கட்டும், நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். சரியா? குரூப் இன்னைக்கு உள்ள கால சூழ்நிலையில போட்டி நிறைந்த இந்த உலகத்துல யார் வந்து மிகச் சிறப்பாக தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறாங்களோ அவங்க மட்டுமே வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ நெவர் செட்டில் த பெஸ்ட் செகண்ட்னு சொல்லுவாங்க. 2 போதுன்னு கூட நினைக்கக்கூடாது. ஒன்று இருக்குன்னு ஓடுறவங்க மட்டும்தான் வெற்றி பெறாங்க. ஸோ அந்த அளவுக்கு காம்படிஷன் வந்து இருக்கு. இருந்தாலும் இன்றளவும் கூட ஸோ யார் ஒருத்தர் டிசிப்ளின்டா ஒர்க் பண்றாங்களோ அவங்களுடைய இடம் வெற்றிடமாகத்தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை. பரிந்து ஓம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தெரினும் அத்தே துணைபார். சரியா? டிசிப்ளினா இருந்தா நிச்சயமா சக்சஸ் பண்ண முடியும். டிசிப்ளினா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான், இல்லையா? ரொம்ப கஷ்டம் தான். வருந்தினாலும் ஒழுக்கத்தை கடைபிடியுங்கள். ஏனென்றால் எந்த வகையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒருவனுக்கு உயர்வை தருவது அவன் எடுத்துக்கொண்ட தொழிலில் காட்டக்கூடிய ஒழுங்குமுறை, மரியாதை. அவன் செய்யக்கூடிய தொழிலுக்கு காட்டக்கூடிய அந்த மரியாதை, அதுதான் அவனை வந்து வாழ்க்கையில வந்து உயர்த்துது, எதை செய்தாலும். அதனால வள்ளுவரே சொல்றாரு, எந்த வகையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒருவனுடைய முன்னேற்றத்திற்கு காரணம் அவன் எடுத்துக்கொண்ட தொழிலில் காட்டக்கூடிய டிசிப்ளின். அதனால டிசிப்ளினை மிஸ் பண்ணாம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி, எந்த நம்பிக்கையில் தமிழ் வழியில் எழுதும், அதாவது இந்த குரூப் 1 தேர்வுல டாப் 10 ரேங்க்ல தமிழ்ல எழுதி கிளியர் பண்ணவங்க இருக்கிறாங்க. ஸோ அந்த நம்பிக்கையில நீங்களும் படிங்க. தமிழ்ல எழுதி பாஸ் பண்ண முடியுமான்னு நினைக்காம தமிழ்ல என்னால பெஸ்ட்டா ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணத்துல நீங்க எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நிச்சயமா குரூப் 1 எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு நேரத்துல நீங்க எழுதுற பிரசன்டேஷனுக்கு மார்க் கிடைச்சு நீங்க ஒரு நல்ல அதிகாரி ஆகலாம். அந்த நேரத்துல உங்க முயற்சி நீங்க கைவிட்டுறாதீங்க, தொடர்ந்து கொடுங்க. ஸோ கோகுல் சிங்னு ஒரு டெப்டி கலெக்டர் தமிழே எழுதி தான் டெப்டி கலெக்டர் ஆனாரு. ஸோ இருக்கிறாங்க, சொற்ப எண்ணிக்கையில் இருக்கிறாங்கன்றது வருத்தம் தான். இது நிச்சயமா ஏராளமானவராக மாறும். அந்த காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை. ஸோ ஹவு டு ஹேண்டில்ஸ் பேரண்ட்ஸ், இல்லையா? அதாவது பெற்றோர்களை கையாள்வது எப்படி? போட்டித் தேர்வுக்கு ரொம்ப நாளா படிச்சுட்டு இருக்கும்போது பெற்றோர்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு. நம்ம ஓராண்டு காலம் படிச்சுட்டு நமக்கு ரிசல்ட் வரலனாலே நம்ம எவ்வளவு வருத்தப்படுறோம். நம்மளை 25 வருஷம் வளர்த்துட்டு அடுத்து நீ என்ன பண்ண போற அப்படின்னு நம்மள்ட்ட அவங்க கேட்கும்போது நம்மகிட்ட பதில் இல்லைன்னா அவங்களுக்கு எவ்வளவு ஏமாற்றமா இருக்கும். தினம்தோறும் விமர்சனங்களை வந்து எதிர்கொள்றது அவங்க தான். ஒவ்வொருத்தரும் உன் பிள்ளை என்ன பண்றான், பிள்ளை என்ன பண்றான், அவங்கள தானே கேட்கறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, உண்மைதானே? அவங்கள தான் கேட்கறாங்க, உன் பையன் என்ன பண்றான். அதாவது ஒரு ஒரு வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா அவங்களுடைய அடையாளமே என்னன்னா, அவங்க குழந்தைங்களை எந்த லெவல்ல கொண்டு வந்திருக்காங்கன்றது தான் பெற்றோர்களுக்கு அடையாளமே. உங்க அப்பாவுக்கு அடையாளமே உங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தான். உங்கள்ட்ட நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்பாங்க, உங்க அப்பாட்ட உங்க குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னு கேட்பாங்க. அவங்க தினம்தோறும் உங்க அப்பா அம்மா வந்து விமர்சனங்களை எதிர்கொள்றதால தான், அதனால தான் உங்க மேல கொஞ்சம் ப்ரெஷர் போடுறாங்கன்றது நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய சூழ்நிலையை எடுத்து சொல்லுங்க. தேர்வு முறையை எடுத்து சொல்லுங்க.
இந்த போட்டித் தேர்வு படிக்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எடுத்து சொல்லுங்க, அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடை எடுத்து சொல்லுங்க. அதை நீங்க எடுத்து சொல்லும்போது நிச்சயமா புரிஞ்சுப்பாங்க. நம்மளுடைய வெல் விஷயர் தானே, நலம் விரும்பிகள் தானே, நம்ம நல்லா இருந்தா நல்லா இருந்தா சந்தோஷப்படுற முதல் ஜீவன் அவங்க தானே. நிச்சயமா புரிஞ்சுப்பாங்க. அதையும் தாண்டி அவங்க புரிஞ்சிக்காம பேசுறாங்கன்னா அதை பக்குவமா கடந்து வரக்கூடிய ஒரு மனநிலை நீங்க தான் படிச்சவங்க அதை புரிஞ்சுக்கணும். சரியா? ஏன்னா 25 வருஷம் வளர்த்ததோட ரிசல்ட் எதிர்பார்க்குறாங்க. அப்போ ரொம்ப ஏமாற்றம் இருக்கு அவங்ககிட்ட. தயவு செஞ்சு பேசி புரிய வைங்க. பேசி புரிய வைக்க முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. சரியா? நான் நன்றாக படிக்கும் மாணவன். இப்போ என்னால நல்லா படிக்க முடியல. அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெய்லி நீங்க என்ன பண்றீங்கங்கிறத ஒரு டைரியில எழுதுங்க. அது நீங்க டைரியில எழுதும்போதே தெரியும் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் எங்க வருதுன்னு கரெக்டா தெரிஞ்சிடும். அந்த டிஸ்ட்ராக்ஷனை சரி பண்றதுக்கு என்ன வழின்னு அதுக்கு நீங்களே உங்ககிட்டயே பதில் இருக்கும். நீங்களே ஆன்சர் எழுதுங்க. எழுதிட்டு அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கிறதுக்கான முயற்சியில் இறங்குங்க. நிச்சயமா நீங்க சக்சஸ் பண்ண முடியும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. எல்லா கேள்விகளுக்குமான பதில் நம்மகிட்டே இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை, நம்ம கிட்டே இருக்கு. சரியா? நம்ம மனசு குழப்பத்தில் இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய சரி தவிர நம்ம நிச்சயமா அனலைஸ் பண்றோம். அனலைஸ் பண்ண உடனே ஒரு முடிவு எடுப்போம். சூழ்ச்சி முடிவு துணி வைதல், அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீதும்பாரு. நம்ம அப்படி ஒரு முடிவு எடுக்கும்போது அந்த முடிவை தாமதப்படுத்தாம செயல்படுத்திட்டோம்னா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வந்துருவோம். அந்த குழப்பத்திலேருந்து வெளியில வந்துருவோம். அந்த தேக்க நிலையிலேருந்து வெளியில வந்துருவோம். நம்ம செயல்படுத்தாம விடும்போது மீண்டும் தேக்க நிலைக்குள்ள தள்ளப்படுறோம். அதனால எப்போதுமே ஒரு ஆராய்ந்து நல்ல முடிவை எடுக்கும்போது அந்த முடிவை சீக்கிரமே எக்ஸிக்யூட் பண்ணுங்க. நீங்க ப்ராப்ளத்திலேருந்து வெளியில வந்துடலாம். ஏன்னா நம்ம மனசாட்சிக்கே தெரியும் எதுல நம்ம மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னு. தொழிலுக்கு ஒரு வழி பள்ளி புத்தகங்களை நம்பி படிங்க. எவ்வளவு நேரம் படிக்கன்னு கேட்குறீங்க. எவ்வளவு நேரம் படிச்சாலும் கூடுதலா படிச்சா கூட 2 மார்க் கிடைக்கும். அதனால மேக்சிமம் அப்படிங்கிறதுக்கு அளவே கிடையாது. காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள் படும்படி, கற்பவை கற்கும்படி கற்கத்தான் வேண்டுமடி, கல்லாதவர் வாழ்வது படி. இல்லையா? அதனால படிச்சுதான் ஆகணும். படிங்க. எப்ப டைம் கிடைச்சாலும் படிங்க. போஸ்டிங்லாம் ரொம்ப கம்மியா வர்றதால போஸ்டிங்லாம் ரொம்ப கம்மியா வர்றதால நம்ம நிறைய எஃபோர்ட் போடணும்னு நினைச்சு போஸ்டிங்கை கவர் பண்ணி வைங்க. அடுத்த தடவை போஸ்டிங் நிறைய வரும்போது ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். சரியா? இந்த வட்டம் 26 போஸ்டிங்காக யார் வந்து குரூப் 1க்கு எஃபோர்ட் போடுறாங்களோ அடுத்த தடவை 75 போஸ்டிங்ல அவங்களுக்கு ஒரு இடம் இருக்கும். ஸோ நம்ம என்னைக்கும் ஷார்ட் டேர்மா யோசிச்சாலும் லாங் டேர்முக்கும் எஃபோர்ட் போடணும். சரியா? இந்த எக்ஸாம்லேயே உள்ள போகணும்னு ப்ரிப்பேர் பண்ணணும். மிஸ் ஆனாலும் அடுத்த எக்ஸாம் சும்மா எழுதினாலும் கிளியர் பண்ற அளவுக்கு நீங்க டேலண்டை இப்பவே வளர்த்து வச்சு நமக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் டாக் அபவுட் டிஎன்யூஎஸ்ஆர்பி ஆஸ்பிரண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்ஏ தம்பிங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் தம்பி, திறமையை இது போன்ற நேரங்களில் எப்போதுமே மெருகேற்றிக்கிட்டே இருங்க. கஷ்ட காலங்கள் ஒன்றும் நமக்கு இப்போ இன்னைக்கு நேற்று இல்லை, எப்போதுமே நம்ம கூட வந்துட்டு தான் இருக்கு. சில நேரங்கள் எல்லாம் 5 ஆண்டு காலம் கால்ஃபர் வராமலாம் இருந்திருக்கு. 2011க்கு அப்புறம் 2015 பேட்ச் தான் 16ல ட்ரைனிங் போனாங்க. அடுத்து 2019ல தான் போனாங்க. சரியா? அது போல டிஎன்யூஎஸ்ஆர்பியில் ஒன்றும் பழைய வரலாறு எடுத்து பார்த்தா அவங்க பிரமாதமெல்லாம் ஒன்றும் செயல்படலை. இன்றைய காலகட்டத்தில் டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு இருக்கு பாருங்க, ரொம்ப ரொம்ப ஒஸ்டா அவங்களுடைய செயல்பாடுகள் வந்திருக்கு. அவங்க ஒரு தேர்வை முறையா நியாயமா நடத்தினாங்கன்னா இத்தனை மாணவர்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை, கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியமும் இல்லை. சரியா? அவங்க டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டே இன்னைக்கு உள்ள சூழ்நிலையை சொல்றேன், என்னை பொறுத்தல அதை கலைக்கணும். டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் ஒழுங்கா நடத்துங்கலாம் சொல்லக்கூடாது, நீங்க கலைச்சிருங்க தயவு செஞ்சு அப்படின்னு தான் சொல்லணும். இல்லையா? ஒரு நேர்மையான ஒரு அதிகாரியை போட்டு ஒரு டிஎன்யூஎஸ்ஆர்பி படிக்கக்கூடிய எஸ்ஏ போலீஸ் மாணவருடைய குறைகளை காது கொடுத்து கேட்க முடியலைன்னா அந்த போர்டு எதுக்கு? இந்த போர்டே தேவையில்லை. இல்லையா? இது லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்க்கையில வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. இது கேட்கறதுக்கு யாருமே இல்லையான்ற அளவுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. கேட்டாலும் இப்படி ஒரு சோசியல் மீடியால 2 கருத்தை சொல்றதுல என்ன மாற்றம் நடந்துட்டு போகுது? ஆனா நிச்சயமா போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே ஒன்று திரண்டு ஒரு சரியான வழியில அரசாங்கத்தை எதிர்க்கிறது நம்ம நோக்கம் கிடையாது. நிச்சயமா இதே போல யூஎஸ்ஆர்பி தேர்வுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் அந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இன்ஸ்டியூஷன் எல்லாம் ஒன்றும் சேர்ந்தோம் அரசாங்கத்தை இன்னும் ஸ்ட்ராங்கா வலிமையாக கோரிக்கைகளும் வைக்கணும். அந்த கோரிக்கைகள் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம், என்னதான் இருந்தாலும் ஒரு அரசாங்கம், அந்த அரசாங்கத்துக்கு தானே நம்ம வேலை பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம விட்டு கொடுத்து போனோம்னா இவங்க ஒரு லெவலை தாண்டி வந்து ஒரு அன்லிமிட்டடா போயிட்டு இருக்கிறாங்க. பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுன்ற மாதிரி. ஸோ மிக மிக பெரிய அளவில் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி சம்பந்தமான நடவடிக்கைகள் எல்லாமே. இது ஒரு நேர்மையான ஆபீசரை போட்டா ஒரு மேட்டரே கிடையாது. இது மாணவர்கள் மேல இளைஞர்கள் மேல அக்கறை உள்ள ஒரே ஒருத்தர் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் ஒரு நல்ல போஸ்டிங்ல இல்லையா, ஒரு டிஜி லெவலையோ டிஜி லெவலையோ ஒரு ஐஜி லெவலையோ ஒரு எஸ்பி லெவலையோ இவங்களுடைய உண்மையான அக்கறையை விரும்பக்கூடியவங்க கிடைச்சாங்கன்னா நிச்சயமா இந்த மாணவர்கள் அத்தனை பேருடைய கஷ்டமும் தீந்துடும். இல்லையா? ஆனா வந்து அப்படி ஒருத்தர் கூட இல்லை போல. அப்படி இல்லைன்னா அதுக்கு அந்த போர்டை கழிச்சிட்டே போயிடலாம். எதுக்கு அந்த போர்டே தேவையில்லை. இன்னும் அதை பத்தி நிறைய பேசலாம். பட் இருக்கிற வருத்தத்தை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். டிஸ்ட்ராக்ஷனை அவாய்ட் பண்ணி ஃபோக்கஸ்டா படிக்கிறது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், உங்களுடைய ஆழமான மனசுக்கு நம்மளுடைய எடுத்த காரியத்தில் ஜெயிக்க வேண்டியதுடைய அவசியத்தை சப்கான்சியஸ் மைண்ட்ல கொண்டு போய் வைங்க. 2வது திங், உங்களுக்குள்ள சின்ன சின்ன இலக்குகள் அடையும் போதே பாராட்டிக்கிட்டே நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு கவனச்சிதறல் இருக்காது. பாராட்டு கிடைக்கிற எந்த ஒரு விஷயமும் ஆர்வமா நம்மளால பண்ண முடியும். சரியா? 3வது, பிளான் பண்ணி படிங்க.
எப்போ சோர்வா இருக்கோ அந்த நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 hour படிச்சாலும் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு படிச்சீங்கன்னா, இயல்பாவே நீங்க என்ன சொல்றேன்னா, டிஸ்ட்ராக்ஷனுக்கு நீங்களே இடம் ஒதுக்கிடுங்க. அப்படி நீங்க இடம் ஒதுக்கிட்டீங்கன்னா, நீங்க தாராளமா அந்த நேரத்துல என்ன செஞ்சிடலாம், நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நீ என்ன டிஸ்ட்ராக்ட் பண்றது, நானே டிஸ்ட்ராக்ட் ஆகிக்கிறேன்னு சொல்லி ஒரு 25 மினிட்ஸ் நம்ம சின்சியரா படிக்க போறோம். ஒரு 10 மினிட்ஸ் நாமளே என்ன செய்ய போறோம், மனம் போல சிந்திக்க போறோம், போன நோண்ட போறோம். நீயே முடிவு பண்ணிட்டேன்னா, ஸோ உன்னுடைய கண்ட்ரோல்ல வந்துடும். முதல்ல படிப்பு உங்க கண்ட்ரோல்ல இருக்கு, உங்களை கைமீறி போகுதுன்னு மட்டும் நீங்க சிந்திக்காதீங்க. உங்க கண்ட்ரோல்ல இருக்குன்னு மட்டும் தயவு செஞ்சு வச்சுக்கோங்க. கலைச்சொற்கள் பள்ளிக்கூடத்துல இருக்கிறது படிங்க போதுமானது. வெளியில போய் தேடி தேடி எல்லாம் படிக்காதீங்க. ஒருவேளை 2 கொஸ்டின் எங்கேயா இருந்து கேட்டா அது ஏதாவது ஒரு புக்ல இருக்க தான் செய்யும். ஒவ்வொரு தடையும் அவன் கேட்கிற புக்ல இருந்து தேடி தேடி எல்லாம் படிக்க முடியாது. உங்களுக்கு நீங்க இந்த சமூகத்துல என்ன அப்சர்வ் பண்ணீங்களோ அந்த கலைச்சொற்களுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. சரியா? இனிமே ஆரம்பிச்சா தாராளமா டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ண முடியும். ஏங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஒருத்தர் ரொம்ப நாளா படிக்கிறான். 90% கவர் பண்ணிட்டான். ஆனா அவன் அந்த 10% அடைய முடியாதுன்னு பின்வாங்குற அதே நேரத்துல 0%ல ஸ்டார்ட் பண்ற ஒருத்தன் வரான். என்னால முடியும்னு. பாருங்களேன் எவ்வளவு கான்ட்ராவா இருக்குன்னு. 0%ல வரவன் இன்னும் 100% அடையணும். ஆனா அவன் இருக்கிற நம்பிக்கை 90% கவர் பண்ணவன் தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சு 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 என்னால முடியாதுன்னு அவன் நினைச்சிருக்கான். அதனால நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த 90% வரதுக்கு நம்ம என்ன கஷ்டப்பட்டோம். ஒரு கிணற முழுசா தாண்டினா மட்டும்தான் உயிர் பிழைக்க முடியும். நீங்க 10%ல இருந்து 90% எவ்வளவு தாண்டி இருந்தாலும் உள்ளதான் விடணும். அதை மட்டும் மனசுல வச்சுட்டு அடுத்த தடவை அட்டம் இன்னும் வேகமா, இன்னும் ஃபோர்ஸா, இன்னும் ஆழமா கொடுப்போம். நம்மளால முடியலன்னா வேற யாரால. குரூப் 1 எக்ஸாமுக்கு பயமா இருக்கு, ரொம்ப ஷார்ட் பீரியடா இருக்குன்னு சொல்லி இதுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுங்கன்னு சொல்றாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த நிலையும் நம்ம கடந்து தான் ஆகணும். சரியா? இந்த ப்ரெஷரையே நம்ம தாங்க முடியல, இதுக்கே நம்மளால ஒரு பிளான் பண்ண முடியல, இதுக்கே நம்மளால திட்டமிட முடியல அப்படின்னா நம்ம எப்படி ஒரு தலைவனாக முடியும்? ஒரு மாவட்டத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்புக்கு நாளைக்கு நம்ம வரப்போறோம். எத்தனை பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும். அதனால இதை வந்து சேலஞ்சுன்னு எடுத்துக்கோங்க. நிச்சயமா சேஞ்சஸ் இருக்கும். எந்த ஒரு கஷ்டமான வழியும் செய்ய ஒரு ஈஸியான வழி இருக்கும். அந்த கஷ்டமான வேலையை செய்யற அந்த ஈஸியான வழியை கண்டுபிடிங்க. அதுதான் புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு நம்ம பிரச்சனையை கண்டு ஓட வேண்டாம். எப்படியும் இந்த எக்ஸாம் எழுத தான் போறோம்னா இதுல சக்சஸ் பண்ண என்ன வழின்னு டைம் டேபிள் போடுங்க. இங்க ப்ராப்ளம் என்னன்னா, போட்ட டைம் டேபிளை மறுநாள் ஃபாலோ பண்ணாததால ஏற்படக்கூடிய டிமோட்டிவேஷன் தான். உண்மையிலேயே உங்களுடைய பலம் பலவீனம் தெரிஞ்சு டைம் டேபிள் போட்டீங்கன்னா உங்களுக்கு டிமோட்டிவேஷனே வராது. ஒரு 50% டைம் டேபிள் போட்டு படிங்க, 50% உங்க ஸ்டைல்ல படிங்க. அடுத்த வருஷம் குரூப் 1க்கு இப்பவே ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா மேக்ஸ் முடிச்சு வைங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடிச்சு வைங்க, டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க. அதாவது நோட்ஸ் எடுக்காம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாசிங்க. சரியா? ஹிஸ்டரி எல்லாம் என்னைக்கு மாறாது, பாலிட்டி மாறாது, அதெல்லாம் முன்னாடியே படிச்சு வைங்க. அட்லீஸ்ட் இந்த இயர்ல வரக்கூடிய குரூப் 2 தேர்வு இருக்குல்ல, அதுக்கு ஒரு 2 படம் படிங்க. குரூப் 4க்கு ஒரு 2 படம் படிங்க. அடுத்த வருஷம் வரும்போது ஃபுல்லா நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். பிளஸ் வந்து கொஞ்சம் எழுதுறதுல ஆர்வம் காட்டுங்க. குரூப் 1 வேலைக்கு போயிட்டே படிக்கிறவங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு நேரம் கிடையாது. ஸோ கம்பன் பேட்சோட டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க சொல்லிடுறேன். தேர்வு சார்பு ஆய்வாளர் தேர்வுக்கு நிச்சயமா என்னன்னாலும் 6 மந்த் ஆகும். அந்த 6 மந்த்ல நீங்க ஆக்கப்பூர்வமா குரூப் 1 தேர்வு, குரூப் 2 தேர்வு, குரூப் 4 தேர்வுக்கு ஒரு 2 சப்ஜெக்டா படிச்சு கவர் பண்ணி வச்சீங்க அப்படின்னா, ஸோ நாளைக்கு எஸ்ஏ எக்ஸாம்ல கொஸ்டின் மிஸ் பண்ணாம நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ மோரோவர் நமக்கு ஒரு சேஃப்டிக்கு இன்னொரு தேர்வும் பாஸ் பண்ணவும் முடியும். சரியா? படிக்கும்போது தூக்கம் வந்தால் என்ன பண்றது அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று, உண்மையிலேயே அன்னைக்கு ஃபுல் டே நீங்க ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா, டயர்டா இருந்தீங்கன்னா அதனால வரக்கூடிய தூக்கத்தை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சரியா? அந்த தூக்கத்தை மீறி படிச்சா நிச்சயமா நம்ம மைண்ட்ல ஏறப்போவது இல்லை. அது இல்லாம நல்லா தூங்கிட்டு கூட நமக்கு மறுபடியும் தூக்கம் வருது அப்படின்னா அந்த தூக்கத்தை அவாய்ட் பண்றதுக்கான முயற்சிகளை நீங்க எடுங்க. சரியா? ஸோ பெரும்பாலும் பொறுப்பை உணர்ந்தவருக்கு அவ்வளவு சீக்கிரத்துல தூக்கம் வராது. பசி வயிற்றுல இருந்தா தூக்கம் வராது. அதாவது நம்ம ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோங்கிறத ஆழமான சப்கான்சியஸ் மைண்டுக்கு சொல்லி வரணும், சொல்லி வச்சிடணும். அப்படி சொல்லி வச்சாதான் நமக்கு வந்து சோர்வு வராது. ஏன்னா பொழப்பு கேட்டு போயிடும். இப்ப அம்மா காலையில சோர்ந்து தூங்கிட்டா புள்ள பட்டினியா போயிடுவேன்னு காலையில சொல்லி வச்சிருவான் நைட்டு தூங்கும்போது. ஐயோ காலை சீக்கிரம் எந்திரிக்கணும், எந்திரிச்சு என் பிள்ளைக்கு இப்படி சமைச்சு கொடுக்கணும், இல்லைன்னா ஸ்கூலுக்கு பட்டினியா போயிடுவான்னு நினைச்சிட்டு அந்த அம்மா படுக்க போய் தான் அந்த பொறுப்பு காலையில அலாரம் வைக்காமலே எந்திரிக்க வைக்குது. அதே போலதான் நீங்களும் இந்த போட்டித் தேர்வுல ஜெயிக்கிறது எவ்வளவு அவசியம்னு உங்க கான்சியஸ் மைண்டுக்கு சொல்லி வைங்க. இது எவ்வளவு பெரிய பொறுப்பு. நம்மளை நம்பி இருக்க எல்லாருக்கும் நம்ம பட்ட நன்றி கடனை தீர்க்கிறதுக்கானது. கஷ்டப்பட்டு உழைச்சி படிக்க வச்சிருக்காங்க, வளர்த்துருக்காங்க, அவங்களுக்கு நன்றி கடன் செலுத்தும். சமூகத்துக்கு நம்ம நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. கான்சியஸ் மைண்ட்ல எடுத்துட்டு போயிடுங்க. மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர்னு வள்ளுவர் அதுதான் சொல்லுவார். குடும்பத்தை குடும்பம்னு நினைக்கிறவன் சோம்பல் நினைச்சிட்டு அவாய்ட் பண்ணுவான். குடும்பத்தை குடும்பம்னு முதல்ல நினைக்கணும். போல என்னுடைய இலக்கை நீ இலக்குன்னு நினைக்கணும். அந்த இலக்கால் அடையக்கூடிய நன்மைகள் என்னங்கிறத முதல்ல உங்களுடைய கான்சியஸ் மைண்ட் அதை சொல்லி வைக்கிறதுல ஏதோ குறைவு இருக்கு அப்படிலாம் அது வருமா அப்படி தூக்கம் அப்படின்னு மனசுல மட்டும் நினைச்சு என்ன தூக்கம் வருது பாத்துக்கலாம், அதுவா நானானு பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கங்கணம் கட்டிக்கிட்டு உன் சோர்வை நீ அகற்றணும். எல்லாருக்குமே வாழ்க்கையில உயரணும்னு என்ன இருக்கு. ஆனா இந்த சோம்பல், மறதி, காலம் தாழ்த்துதல், அலட்சியம் இதுதான் உங்களுக்கு எடுக்குது. இதுல இருந்து யார் வந்து வெளியில வரணும் நிச்சயமா சக்சஸ். எக்கனாமிக்ஸ் எப்படி படிக்கிறது? எக்கனாமிக்ஸ் வந்து எப்படி படிக்கிறதுனா, பொருளாதார பாடத்தை எளிமையா படிக்கிறது எப்படி அப்படின்னா, இன்டர்பிரேட் பண்ணி படிங்க. இன்டர்பிரேட் அப்படின்னு சொன்னா பொருளடக்கம். ஜிடிபினா என்ன, என்டிபினா என்ன,
எஸ்எல்ஆர்னா என்ன, ரெப்போ ரேட்னா என்ன, பிட்காயினா என்ன, கிரிப்டோ கரன்சினா என்ன, பொருளாதாரம்னா என்ன, பிரைமரி மார்க்கெட்னா என்ன, செகண்டரி மார்க்கெட்னா என்ன, இந்த என்ன டைரக்ட் டாக்ஸ்னா என்ன, இன்டைரக்ட் டாக்ஸ்னா என்னன்னு இந்த என்னன்னு சொல்லிட்டு எக்கனாமிக்ஸ்ல ஒரு 200-300 கலைச்சொற்கள் இருக்கும். இந்த கலைச்சொற்களுக்கு உண்மையான மீனிங் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா எக்கனாமிக்ஸ்ல ஒண்ணுமே இல்லை. இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம ப்ரிப்பேர் பண்றாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு தெரியாது. வேற அது தொடர்பான நடப்பு நிகழ்வுகளை நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்? அதனால முதல் வேலை நீங்க இருக்கு சாட் இருக்கு, ஜெமினி இருக்கு. அதுல முதல்ல இந்த கலைச்சொற்களை போட்டு அதோட மீனிங்கை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க தயவு செஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரியா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா எக்கனாமிக்ஸ் ஒரு மேட்டர் கிடையாது. இப்படிதான் எக்கனாமிக்ஸ் இன்டர்பிரேட் பண்ணி படிக்கணும். முதல் வேலை அதுதான். எந்த ஒரு டேர்மும் எக்கனாமிக்ஸ்ல நமக்கு தெரியாம இருக்கும். இந்த டேர்முக்கான மீனிங்கை எளிமையா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எக்கனாமிக்ஸ் அவ்வளவு. வறுமையும் தோல்வியும். வறுமையில் பிறப்பது நம் கையில இல்ல. ஆனா வறுமையிலேயே வாழ்வது நம்முடைய கையில தான் அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு. நீங்க வறுமையில இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வருத்தப்படாதீங்க. பெருக்கத்து வேண்டும் பணிதல், சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு அப்படிங்கிற திருக்குறள் உங்களுக்கானது. அதாவது நம்ம வறுமையில இருக்கும்போது எப்போதுமே நம்மள பெருமையா நினைக்கணும். அப்படி நினைச்சா மட்டும்தான் அந்த வறுமையில இருந்து நம்ம மீண்டு வர முடியும். நம்ம ஐயோ இப்படி இருக்கிறமே, இவ்வளவு கஷ்டப்படுறமே அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதுல இருந்து ஒரு நாள் மீண்டு வந்துருவோம் அப்படிங்கிற எண்ணம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஓடுறவனால மட்டும்தான் அந்த இடத்துக்கு வரணும். அதனால என்னைக்குமே தாழ்ந்து இருக்கும்போது உங்களோட எண்ணம் உயர்ந்து சிந்திக்கணுங்கிறத மட்டும் மனசுல இருக்க வச்சுக்கோங்க. இது மட்டும்தான் உங்க வாழ்க்கையை மாற்றும். ஃபர்ஸ்ட் டைம் அட்டெம்ப்ட் கொடுக்குறவங்க நல்ல பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. என்னைக்குமே ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது நம்ம சின்சியர் ஆஸ்பிரண்டா இருப்போம். நல்ல நோட்ஸ் எடுத்து படிப்போம். 4 பேர் பாடம் சொல்றதை கேட்டு படிப்போம். அது வந்து ஒரு பெரிய கிஃப்ட். அது வந்து செகண்ட், தேர்ட் டைம் படிக்கிறவங்க அதை செய்ய மாட்டாங்க. அந்த நோட்ஸ் எடுக்கிறது, நல்லா கேட்டு படிக்கிறது, ஆசிரியர்கள் சொல்றதை காது கொடுத்து கேட்கறதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ்பிரண்ட் தான் பண்ணுவாங்க. நல்லா அண்டர்லைன் பண்ணி படிக்கிறது. ஸோ அது வந்து ஒரு கிஃப்ட். சரியா? அதனால அது ஒரு நல்ல விஷயம் தான். பட் அந்த பேஸ்ல வந்து ஸ்ட்ராங் பண்ணுங்க. அவசரப்பட்டு வேகமா டெஸ்ட் பேட்சுக்குள்ள என்ட்ரு ஆகணும்னு நினைச்சு பாடத்தை தெளிவா படிக்காம உள்ள வந்துடாதீங்க. கூடுதலா டைம் ஆனாலும் அடுத்த தெளிவா படிச்சுட்டு வாங்க. நம்மளுக்கு புக் வைஸா படிச்சுட்டு சிலபஸ் வைஸா கவர் பண்ணுங்க. திரும்பவும் திருக்குறள் வகுப்பு எடுப்போம். போலீஸ் நோட்டிபிகேஷன் நிச்சயமா இந்த இயர் எண்ட்ல வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அவங்க வரலாறு படிக்க கஷ்டமா இருக்கு. வரலாறு எப்படி படிக்கணும்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, வரலாறுல இந்திய வரலாறையும் தமிழ்நாட்டு வரலாறையும் யாருக்கு அப்புறம் யாரு அப்படிங்கிறத உட்காந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி எழுதி அதை ஒரு சார்ட்டா ப்ரிப்பேர் பண்ணி வீட்டுல ஒட்டி வைங்க. சரியா? கற்காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க? அந்த கால வரிசை, இந்த டைம் லைன்ல தான் வரலாறு அடங்கியிருக்கு. அடுத்து பர்சனாலிட்டி. ஒரு ரேண்டமா வரலாறுல ஒரு 200 பேர் 100 பேர் பர்சனாலிட்டி எழுதுங்க. அக்பர், பாபர் இந்த மாதிரி எழுதுங்க. அவங்கள பத்தி ஒரு சின்ன சின்ன ஹிஸ்டரியா சாட் ஜிபிடி, ஜெமினி, கூகுள்ல சர்ச் பண்ணி இன்ட்ரெஸ்டா அதை ரீட் பண்ணி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு அதை ஒரு ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து லொகேஷன். லொகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு என்னென்ன ஸ்பாட் வந்து கிளியரா தெரியும். சரவண பெலகோலானா எங்க இருக்குன்னு தெரியும், சாரநாத்னா எங்க இருக்குன்னு தெரியும், குவாலியர்னா எங்க இருக்குன்னு தெரியும். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான மெயின் ஸ்பாட், நிறைய ஸ்டேட், அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய லொகேஷன்ஸ், இதை நீங்க கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, ஸோ இயர், பர்சனாலிட்டி, லொகேஷன் இது 3 கரெக்டா இருந்ததுன்னா வரலாறு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நம்மளால படிக்க முடியும். இயர்ஸ்லாம் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்க முடியும். அதனால ஃபர்ஸ்ட் வரலாறு படிக்கணும்னு நினைச்சவங்க முதல்ல வரலாறுல அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் நம்ம சொல்றல, எங்க பாட்டன் யாரு, தாத்தா யாரு, தாத்தாக்கு அப்புறம் நம்ம அப்பா, நமக்கு அப்புறம் நம்மன்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி வரலாறு அப்ப இருந்து இப்ப வரைக்கும் வட இந்தியால, தென்னிந்தியால என்ன வரலாறு போயிட்டு இருந்தது, மத்திய இந்தியாவில்னு சொல்ல தெரியணும். அடுத்து 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய வரலாறு பாடங்களை வரிசைப்படுத்தி என்னென்ன ஸ்டாண்டர்ட்ல என்னென்ன பாடங்கள் அதை கரெக்டா மேட்ச் பண்ணி உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணணும். சிலபஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அதை கொஞ்சம் கோத்ரூ பண்ணணும். சரியா? இதெல்லாம் அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து வச்சு எந்தெந்த சாப்டர்ல அதிகமான வினாக்கள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா? பார்த்துட்டு முதல் வரலாற்று மேல ஒரு காதல் வர்ற மாதிரி ஒரு லவ் ஏற்படணும். சரியா? அது மாதிரி நீங்க வரலாற்றில் இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிடணும், நேசிச்சு படிக்கணும்னு சொல்லி சர்ச் பண்ணணும். உதாரணத்துக்கு நூர்ஜஹான் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்கலாம். மும்தாஜ், தாஜ்மஹால் வரலாறு அப்படின்னு படிக்கலாம். வரலாறு வந்து வரலாறு வந்து தி கிங் ஆஃப் தி ஜிஎஸ். சரியா? ராஜாவே அந்த சப்ஜெக்ட் தான். அது போல இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா நீங்களே ஒரு வரலாறை உருவாக்குறதுக்கு தான் படிச்சுட்டு இருக்கீங்க. உங்க பிறப்பு வேணா ஒரு சம்பவமா இருக்கலாம், ஆனா இறப்பு நிச்சயமாக ஒரு சரித்திரமாக இருக்கணும் தான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். இது போலதானே ஒவ்வொருத்தரும் வாழ்ந்து இல்லையா எவ்வளவோ சாதனைகள் படைச்சிருப்பாங்க. அந்த வரலாறு படிக்கிறதை விட இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருந்திருக்கும். பாகுபலி சினிமா படம் பார்க்குறோம், எப்படி பிரம்மாண்டமா பார்க்குறோம். பொன்னியின் செல்வன் கதையை படிக்கிறோம், எப்படி பிரம்மாண்டமா இருக்கு. வரலாற்றுல காதல் வராம வேற எதுலங்க வரும்? நீங்க விரும்பி முதல்ல படிங்க. நீங்க முதல்ல விரும்புனீங்களா, அது உங்களை நேசிக்க தயாரா இருக்கு. சரியா? வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றில் ஒருபோதும் இடம் பெற முடியாது. புரட்சியாளருடைய கூற்று. சோம்பேறித்தனம் என் படிப்பை வந்து நிறுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குடி செய்வாருக்கு இல்லை பருவம், மடி செய்து மானம் கருத கெடும். நீங்க சோம்பல்னு நீங்க அலைஞ்சீங்கன்னா மிகப்பெரிய வீழ்க்கை நமக்கு ஏற்படுத்திடும். அதனால எந்த நேரம் இந்த நேரம் படிக்கிறேன், அந்த நேரம் படிக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. எனி டைம் புக்கை தூக்கிடுங்க. அது மட்டும்தான் உங்களுடைய குடிச்சிறப்பை வந்து உயர்த்தும், உங்களுடைய வெற்றியை இலக்கு அடைய வைக்கும். அது இல்லாம நம்ம மடிமடின்னு நம்ம போனோம்னா, மடிமடி கொண்டொழுகும் பேதை பிறந்த குடிமடியும் தன்னினும் உண்டு. இந்த குறளுடைய மீனிங் தெரிஞ்சா நிச்சயமா உனக்கு சோம்பலே வராது. இது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும்.
குறளோட மீனிங்கை மட்டும் ஒரு தடவை தேடி மட்டும் பாரு. மடிமடி கொண்டொழுகும் பேதை பிறந்த குடிமடியும் தன்னினும் உந்து. இந்த குறளை மட்டும் சோம்பல் இருக்கிற ஒருத்தன் ஒரு நாளைக்கு 10 தடவை நினைச்சான்னா நிச்சயமா அவனுக்கு சோம்பலே போயிடும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான திருக்குறள் இந்த திருக்குறள். அதனால உங்களை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. நீங்க சோம்பல்னு அலைஞ்சீங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது இந்த குறள். இந்த குறளை எல்லாரும் பின்பற்றி சோம்பல்ல இருந்து வெளியில வர ட்ரை பண்ணுங்க. எல்லாமே எண்ணம் தான். எண்ணம் போல் தான் வாழ்க்கை. உங்களுடைய எண்ணம் சுறுசுறுப்பா இருந்தா ஒரு காரியத்தை உன்னால அடைய முடியுது. உங்களுடைய எண்ணம் சோம்பலா இருந்தா ஒரு காரியத்துல நம்ம தோக்குறோம். அதனால சுறுசுறுப்பாக எண்ணங்களை வச்சுக்கிட்டு தான் மிகப்பெரிய கிஃப்ட். அதுக்கு எந்த நடவடிக்கைனாலும் நம்ம எடுத்து நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்கணும். நிச்சயமா நிறைய ஃபுல் நீங்க பாருங்க. நீங்க வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 தேர்வுல வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கான முக்கியமான ஸ்ட்ராட்டஜி ரிவிஷனும் டெஸ்ட்லயும் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். என்ன படிச்சாலும் அதை எக்ஸாம்ல போய் வெளிப்படுத்துற அளவுக்கு உங்களுக்கு ஞாபக சக்தி இருக்கணும். அதனால ரிவிஷன்ல கான்சென்ட்ரேட். அடுத்து டெஸ்ட். கம்பல்சரியா டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க. எல்லா டெஸ்ட்டையும் நீங்க ப்ராப்பரா எழுதணும் அவசியம் இல்லை. போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நீங்க டெஸ்ட் எழுதணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு சில டெஸ்ட்டை டைமிங் வச்சு டைம் மேனேஜ்மெண்டோட எழுதுங்க. மற்ற டெஸ்ட்லாம் ஜஸ்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் உங்க கண்ணுல பார்த்துட்டே இருக்கு. தயவு செஞ்சு பார்த்துட்டே இருங்க. குரூப் 1 எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி மினிமம் 10 to 15 ஃபுல் டெஸ்ட் எழுதுங்க. குரூப் 2 எழுத போறதுக்கு முன்னாடி குறைஞ்சது 20 to 25 ஃபுல் டெஸ்ட் எழுதுங்க. குரூப் 4 எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி மினிமம் 30 to 40 ஃபுல் டெஸ்ட் நீங்க கம்பல்சரியா எழுதிட்டீங்கன்னா டாப் 100ல உங்களுடைய ரேங்க் எதிர்பார்க்கலாம். அதனால ஃபுல் டெஸ்ட் நிறைய எழுதணும். அது மட்டும் தான் அந்த 3 ஹவர்ஸ்ல நீங்க என்ன பேலன்ஸ் பண்றீங்கிறது தான் உங்களுடைய காம்படிஷன் வந்து உங்களை முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டும். சரியா? குடும்ப தலைவிகளுக்கு ஒரு திருக்குறள் அப்படின்னா, துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. நமக்கு விடுதலை வேணும், மரியாதை வேணும், சுதந்திரம் வேணும். மறந்துடாதீங்க. ஒரு மதிப்பு வேணுங்கிறதுக்காக படிக்கிறோம். மத்தவங்களுக்கு நாமளும் ஒண்ணும் கிடையாது. நாளைக்கு எதிர்கால தலைமுறையை சிறப்பாக்கணும்னா, நிச்சயமா இந்த போட்டித் தேர்வுல நம்ம வெற்றி பெறணும். அத மனசுல வச்சுட்டு காரியக்காரங்களா இருங்க. அழுதாலும் உழுதுட்டு இருக்கணும். சரியா? எவ்வளவு துன்பப்பட்டாலும் பரவாயில்ல. முடிவு இன்பமா இருக்க போகுதுன்னா, இப்ப எவ்வளவு துன்பத்தையும் தாங்கலாம்னு தாங்கி உங்க வெற்றி படிக்கட்டுல ஏறுங்க. நிச்சயமா சிகரத்தை அடைவீங்க. ஸோ பி கான்ஃபிடென்ட் ஆல்வேஸ். நிறைய கஷ்டங்கள் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது வரும். சிதைவிடத்தும் ஒழ்கார் உறவோர் புதையம்பின் பட்டு பாடொன்றும் களிர். யானையானது போர்க்களத்திலே பல அம்புகள் தைத்த நிலையிலும் தன் பெருமை நிலைநாட்டும். அதுபோல எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும், இடர்பாடுகள் வந்தாலும், அந்த இடர்பாடை எதிர்கொள்ளக்கூடிய மன உறுதி படைத்தவர்கள் நிச்சயமாக தன்னுடைய பெருமையை நிலைநாட்டி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். அப்படிப்பட்ட அந்த போர்க்கள யானையை போல உங்க மனசு இருக்கணும். மனசு எப்போது இரும்ப போல இருக்கணும். சரியா? அது ரொம்ப முக்கியம். மனசை இரும்பாக்கணும், மலையை துரும்பாக்கணும்னு ஒரு பாடல் வரி ஒன்று பாருங்க. அது ஸோ கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வர்றது எப்படி? ஒரு வாழ்க்கை எங்க தொடங்குதுன்னா, நம்முடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நம்ம எப்ப வெளியில வரமோ, அப்பதான் நம்ம வாழ்க்கையே தொடங்குது அப்படின்னு சொல்றோம். காலையில பெட்ல எவ்வளவு கம்ஃபர்ட்டா படுத்திருக்கோம். அதுல இருந்து எந்திரிச்சா மட்டும்தானே அன்னைக்கு வாழ்க்கை தொடங்குது. அதே போல உங்களுடைய சோம்பல், அலட்சியம், மறதி, காலம் தாழ்த்துறது இதுல இருந்து நீங்க எவ்வளவு சீக்கிரத்துல வெளியில வரீங்களோ, அவ்வளவு சீக்கிரத்துல உங்க வாழ்க்கையில நீங்க சக்சஸ். இதுல இருந்து வெளியில வர்றதுக்கான ஒரே ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயத்த நான் கடைபிடிச்சா போதும். இதுல இருந்து நான் வெளியில வந்துருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அது வேற ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு அகேன்ஸ்டா இருக்கக்கூடிய சுறுசுறுப்பை சம்பாதிங்க. உங்க மனசை எப்போதுமே சுறுசுறுப்பா வச்சிருங்க. நான் எப்போதும் சுறுசுறுப்பானவன் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. சரியா? நான் ரொம்ப ஆக்டிவா இருப்பேன். பாசிட்டிவான வேர்ட் பேசுங்க. சரியா? பாசிட்டிவான விஷயங்களை படிங்க. எண்ணங்கள் பூரா பாசிட்டிவா இருக்கட்டும். செயல்கள் எல்லாம் பாசிட்டிவா இருக்கட்டும். இது கொஞ்சம் கொஞ்சமா உள்ள கொண்டு வர இதெல்லாம் அப்படியே கம்மியாயிடும். சோம்பேறித்தனம் என் படிப்பை வந்து நிறுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குடி செய்வாருக்கு இல்லை பருவம். மடி செய்து மானம் கருத கெடும். நீங்க சோம்பல்னு நீங்க அலைஞ்சீங்கன்னா மிகப்பெரிய இழுக்கை நமக்கு ஏற்படுத்திடும். அதனால இந்த நேரம் படிக்கிறேன், அந்த நேரம் படிக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. எனி டைம் புக்கை தூக்கிடுங்க. அது மட்டும்தான் உங்களுடைய குடிச்சிறப்பை வந்து உயர்த்தும். உங்களுடைய வெற்றியை இலக்க அடைய வைக்கும். அது இல்லாம நம்ம மடிமடின்னு நம்ம போனோம்னா, மடிமடி கொண்டொழுகும் பேதை பிறந்த குடிமடியும் தன்னினும் உண்டு. இந்த குறளுடைய மீனிங் தெரிஞ்சா நிச்சயமா உனக்கு சோம்பலே வராது. இது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த குறளோட மீனிங்கை மட்டும் ஒரு தடவை தேடி மட்டும் பாரு. மடிமடி கொண்டொழுகும் பேதை பிறந்த குடிமடியும் தன்னினும் உண்டு. இந்த குறளை மட்டும் சோம்பல் இருக்கிற ஒருத்தன் ஒரு நாளைக்கு 10 தடவை நினைச்சான்னா நிச்சயமா அவனுக்கு சோம்பலே போயிடும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான திருக்குறள் இந்த திருக்குறள். அதனால உங்களை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. நீங்க சோம்பல்னு அலைஞ்சீங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது இந்த குறள். இந்த குறளை எல்லாரும் பின்பற்றி சோம்பல்ல இருந்து வெளியில வர ட்ரை பண்ணுங்க. எல்லாமே எண்ணம் தான். எண்ணம் போல் தான் வாழ்க்கை. உங்களுடைய எண்ணம் சுறுசுறுப்பா இருந்தா ஒரு காரியத்தை உன்னால அடைய முடியுது. உங்களுடைய எண்ணம் சோம்பலா இருந்தா ஒரு காரியத்துல நம்ம தோக்குறோம். அதனால சுறுசுறுப்பாக எண்ணங்களை வச்சுக்கிறது தான் மிகப்பெரிய கிஃப்ட். அதுக்கு எந்த நடவடிக்கைனாலும் நம்ம எடுத்து 2027ல 6th to 8th வரைக்கும் மாறுது. 1 to 8th வரைக்கும் மாறுது. 28ல வந்து உங்களுக்கு 9th, 10th, 11th சொல்லுது. பட் நிறைய சப்ஜெக்ட்ஸ் மாற போறது இல்லை. சரியா? நிறைய சப்ஜெக்ட்ஸ் மாறவே போறது கிடையாது. அதனால நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம். என்னானாலும் பாலிட்டி சேமா தான் இருக்க போகுது, ஜியோகிராபி சேமா தான் இருக்க போகுது, ஹிஸ்டரி சேமா தான் இருக்க போகுது. புக்கு மாறுதுன்னு வருத்தப்பட வேண்டாம். இலக்கணம் மாறப்போதா என்ன? மேக்ஸுக்கு எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. மேக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் தான். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். என்ன ஆனாலும் மேக்ஸுக்குன்னு ஒரு தனி நேரத்தை எடுத்து ஒதுக்கி வச்சு
அந்த நேரம் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணியே ஆகணும்னு பண்ணணும். சரியா? காவியா காவியா உங்களுக்கான திருக்குறள் வந்து ஊழையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாழாது உஞ்சற்று. யார் என்ன சொன்னாலும் உன்னால முடியும். அது யாராவது முடியாதுன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோ, உன்னால சத்தியமா முடியும் காவியா. டிவிக்கு ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்கறாங்க. டிவிக்கு ஆட்சி பண்ணா லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஒரு குழந்தை வந்து எந்திரிச்சு நடக்க ட்ரை பண்ணும்போது கீழே விழுந்து விழுந்து எந்திரிக்கிற மாதிரி எந்திரிச்சிட்டு இருக்காங்க. So அது வெற்றிகரமா நடந்து ஓடிடும்னு நம்புறோம். அந்த மாற்றத்தை தான் எல்லாரும் எதிர்பார்த்திருக்கோம். நல்லது நடக்கும்னு நம்புவோம். செந்தில் உங்களுக்கான திருக்குறள் ஒளி ஒருவற்கு உள்ள வெறுக்கை இழி ஒருவற்கு அத்திறந்து வாழ்த்தும் எனல். ராஜராஜன் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் வாழ்த்துக்கள்மா. பாலிட்டி எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. இந்திய அரசியலமைப்பை அதனுடைய மேன்மை தெரிந்து படிக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய அத்தனை உரிமைகளும் நம்ம கான்ஸ்டியூஷன்ல தான் எடுத்திருக்கோம். அதனால கான்ஸ்டியூஷனை வணங்கி படிக்கணும். எப்படிப்பட்ட அரசியலமைப்பை நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க, பெரியவங்க கொடுத்திருக்காங்கன்னு நினைச்சு தினம் தினம் அவங்கள நினைச்சு பார்க்கணும். இந்திய அரசியலமைப்பினுடைய முகவரையை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோமோ அதுதான் மொத்த அரசியலமைப்பையும் நம்ம புரிஞ்சுக்கிறதுல தாக்கத்தை ஏற்படுத்தும். அதில் உள்ள ஒவ்வொரு கலை சொற்களையும் ரசிச்சு உணர்ந்து அதனுடைய தேவையையும் பொறுப்பையும் உணர்ந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படி பண்ணிட்டாலே பாலிட்டி போல ஒரு பெஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கவே இருக்காது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ், இது எல்லாத்தையும் நல்ல ஆழமா வாசிக்கணும். இப்படிப்பட்ட உரிமைகளை மக்களுக்கு வழங்குவதற்காக இத்தகைய அரசியலமைப்பு உருவாக்கியிருக்காங்கன்னு அதோட மேன்மையை தெரிஞ்சுக்கிட்டாலே, ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை என்ன, ஒரு குடிமகனுடைய கடமை என்னங்கிறது சரியா உணர்ந்தாலே கான்ஸ்டியூஷன் ரொம்ப பிடிக்கும். திருக்குறள் வந்து நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும். ஒவ்வொரு நாளும் நீ உன்னுடைய இலக்கண்ணைக்கு எஃபர்ட் போடலைன்னா ஒவ்வொரு நாளும் நீ பின்தங்குவ. இது நெகட்டிவா சொல்றேன் நினைக்க வேண்டாம், இது பாசிட்டிவா நீ எடுத்துக்கோ. ஒவ்வொரு நாளும் உன்னுடைய லட்சியத்துக்காக நீ எஃபர்ட் போட்டேன்னா ஒவ்வொரு நாளும் நீ முன்னேறுவ. நெடுகளவாவது முன்னேறிக்கிட்டே இருக்காங்க. காலை மாலை இரவு என்னென்ன சப்ஜெக்ட் படிச்சா சரியா இருக்குன்றாங்க. நம்ம எப்போதும் சோர்வா இருக்கிற நேரத்துல கடினமான பாடங்களை படிக்கும். அதாவது சோர்வா இருக்கிற நேரத்துல கடினமான பாடங்களை படிக்கும். நம்ம ரொம்ப பிரைட்டா திங்க் பண்ணும்போது சரியா பிரிஸ்கா இருக்கும்போது நம்ம வந்து கடினமான பாடங்களை படிக்கணும். சோர்வா இருக்கிற நேரத்துல டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதாவது மீன்ஸ் என்னன்னா டெஸ்ட்னா கவனிச்சு தான் ஆகணும். அந்த கான்சன்ட்ரேஷன் வந்துடும் இல்லையா? சோர்வா இருக்கிற நேரத்துல பிடிச்ச சப்ஜெக்ட் படிக்கலாம். சோர்வா இருக்கிற நேரத்துல குரூப் டிஸ்கஷன் பண்றது, வீடியோ கேட்கறது, ஆடியோ கேட்கறது, இந்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம். பெரும்பாலும் எந்த டைம் ப்ரொடக்டிவா நீங்க திங்க் பண்றீங்களோ அந்த டைம் ஸ்கோரிங் சப்ஜெக்டையும் வீக்கா இருக்கிற சப்ஜெக்டையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த நேரத்துல உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் உட்காந்து படிச்சுட்டு சரியா? கோகிலா அதாவது தாழாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் சரி. இது உனக்கான குரல். அதனால 4 பேருக்கு உதவி செய்யணும்னா கூட நம்மளுடைய விடாமுயற்சி வேணும். அப்பதான் நம்ம நினைச்ச நல்லதெல்லாம் பண்ண முடியும். கரூர் ஜாப் பத்தி பேசிட்டேன். ஸோ லயோலா மணி அவருக்கு வந்து பாடநூல் கழக தலைவராக போட்டிருக்காங்க. அதை பத்தி உங்க கருத்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி திண்டுக்கல் லியோனி இருந்தாங்க. ஏங்க இப்படி ஒருத்தரை போட்டிங்கன்னு பாக்குறதுக்காக பார்த்தேன். இதுக்கு முன்னாடி திண்டுக்கல் லியோனி சார் போடுறாங்க. அவர் வந்து ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர், 9th 10th சயின்ஸ் பாடம் எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், 25 ஆண்டு காலத்துக்கு மேல ஒரு பள்ளி ஆசிரியர் பணிபுரிந்தவர் இல்லையா? அதனால அவருடைய பார்த்த உடனே சரி ஓகே, நம்ம வந்து ஒரு நகைச்சுவையா பேசுறவர், பட்டிமன்ற பேச்சாளர் அப்படி பார்த்துட்டோம். பட் அவரு ஒரு பள்ளிக்கூட ஆசிரியரா இருந்திருக்காரு. அது போல லயோலா மணி அவர்களுடைய கல்வி தகுதி என்ன, அவர் எந்த அளவுக்கு இதை சிறப்பாக செய்வாருங்கிறத பத்தி இனிமேதான் சர்ச் பண்ணி தேடணும். நான் கூகுள்ல கேட்டேன், ChatGPT-ல அவருடைய கல்வி தகுதியை பத்தி தெரியல. ஆனா பட் சிறந்த பேச்சாளர் அப்படின்னு மட்டும் போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு பேசுறதுக்காக நிறைய படிக்க தானே செய்வாங்க. அவங்க படிக்கும்போது நிச்சயமா அவங்களோட ஒரு தெளிவு இருக்குன்னு நான் நம்புறேன். இன்னும் ஆனா அதை பத்தி முழுமையான தேடல் பூர்த்தி ஆகல. இன்னைக்கு தான் நினைக்கிறேன் அவங்க அனௌன்ஸ் பண்ணி. படிச்சா மட்டும்தான் வாழ்க்கை சரியா? ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என 2 நீள்வினையால் தான் இந்த குடிநீளும் மறந்துடாது. லேசினஸ்க்கான திருக்குறள் அகைன் என்று சொல்லலாம். மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டும் குரல் வச்சுக்கிறீங்களா? மடிமடி கொண்டொழுகும் பேரை பிறந்த குடிமடியும் தண்ணினும் உண்டு. நிச்சயமா டெஸ்ட் எழுதிட்டு அந்த டெஸ்ட்டுக்கான தப்பு என்ன பண்ணுங்கிறத அனலைஸ் பண்றவங்க தான் அந்த டெஸ்ட்டை வந்து யூஸ்ஃபுல்லா பயன்படுத்துறாங்க. விரைவில் ஒரு ஸோ எல்லாருக்குமான ஒரு திருக்குறளா ஒரே ஒரு திருக்குறள் வந்து சொல்லிட்டு போறேன். தயவு செஞ்சு போட்டித் தேர்வுக்காக படிக்கிறீங்கன்னா நல்ல எண்ணங்களுக்காக உயர்ந்த நோக்கத்துக்காக படிங்க. மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிறமாங்க. நல்ல எண்ணத்துக்கு மனசுல எந்த குற்றங்களும் இல்லாம மெய்யாகவே வந்து சரஸ்வதியை விரும்பி புத்தகத்தை நல்லா புரிஞ்சு சிந்திச்சு படிங்க. அது மட்டுமே சிறந்த கல்வி. அதுவே உங்களை உயர்ந்த இடத்துக்கு எடுத்துட்டு போகும். இது இல்லாம பேராசைப்பட்டோ பொறாமைப்பட்டோ அதிகாரத்துக்கு வரணும் இல்லையா, அடுத்தவங்க மேல நம்ம வந்து கரிய பூசணும்னு சொல்லியோ நம்ம எடுத்துக்கிட்ட எந்த காரியமும் அறம் சார்ந்ததா இருக்காது. அதுக்கு வந்து யாருடைய ஆசீர்வாதமும் கிடைக்காது. அதனால போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்க ஒரு சர்வீஸ் செக்டார்னு மனசுல நினைச்சு உயர்ந்த நோக்கங்களுக்காக படிங்க அப்படிங்கறத இந்த இடத்துல கேட்டுக்கிறேன்.